தேடி அலைஞ்சீங்க, ஆனா அது கிடைக்கல. இந்த ஒரு பிறவியில கிடைச்சிருக்காங்க. ஆத்மார்த்தமா ஆத்மாங்கிறத உணரணும்னா நம்ம மனநிலையை ஒன்றி கொள்ளும். இன்னைக்கு ஒரு சமையல் பண்றீங்களோ, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணா மனசை ஒருநிலைப்படுத்தினாதான் முடியும். பதறாத காரியம் சிதறாது. மனசை சிதறிக்கிட்டே பண்ண அந்த காரியங்கள் சிதறிதான். அப்ப இறைவன் அவர் கூட பேசும்போது ரொம்ப பக்குவமா பேசணும். அப்பா, பல ஜென்மமா நான் உங்களை தேடிட்டு வந்தேன், நீங்க இன்னைக்கு கிடைச்சிட்டீங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வீட்டுல போய் என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். அப்பா, நீங்க இந்த ஒரு ஜென்மத்துல எனக்கு பல ஜென்மத்திற்கான சொத்து, சுகம், சாந்தி, சந்தோஷம், திருப்தி, சக்தி, ஆனந்தம், பேரானந்தம், இதுதான் ஆத்மாவின் ஒரிஜினல். இழந்ததுனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கையேந்த ஆரம்பிச்சோம். இப்ப நீங்க அப்படியெல்லாம் ஏந்த வேண்டாம். இங்க ராஜயோக தியானம் உட்கார்ந்த இடத்துல நீங்க அடையலாம். கோயில் கோயில போகணுன்ற அவசியம் இல்லை. உட்காருங்க. பக்தி பசியோடு வருவோருக்கு ஞான பழம். பக்தி முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஞான பழம் கிடைச்சிடும். பிள்ளையார் என்ன பண்ணாரு? உட்கார்ந்த இடத்துல கிடைச்சுதா ஞான பழம்? யாருக்கு? முருகன் கிடைச்சுதா? முருகன் மயில் எடுத்து சுத்திட்டு வந்தாலும் யாரும். அப்ப அதே மாதிரி பக்தி பண்ணி பண்ணி நம்ம ஆத்மாவை எனர்ஜி வேஸ்ட் பண்ணி உட்காருங்க. பரமாத்மா, அப்பா, இந்த ஜென்மத்துல எனக்கு இன்னைக்கு கிடைச்சிட்டீங்க, வீட்டுல போய் சொல்லணும், எனக்கு நன்றி, இந்த ஒரு ஜென்மத்துல கிடைச்சிட்டு. பல பிறவிகளுக்கான ஆசை இந்த ஆத்மாவை பாவத்தை அழிச்சிட்டு புண்ணிய கணக்கு செய்யணும். சரியா? நம்ம ஆத்மால பல ஜென்ம பாவம் இருக்குது. அதை எப்படி அழிக்கணும், புண்ணிய கணக்கு சேமிக்கணும் தான் உங்களுக்கு இந்த ராஜயோக தியானம். இதுக்கு பேர் சகஜ ராஜயோகம். சகஜமா பண்ணலாம், கஷ்டமே வேண்டாம். காலத்துக்கு இதை கையெழுத்து ஒண்ணு வேண்டாம். சம்பளம் கூட்டி உட்கார்ந்து போதும். அவரை நான் நினைக்கிறேன். ஆனால் கேட்ட உடனே நீங்க வரீங்க, அப்பா இன்னைக்கு கிடைச்சதுக்கு நன்றி, நீங்க என் கூட நீங்க பேசணும். எனக்கு உண்மையே தெரியாது. நான் ஒரு குழந்தையா நான் பறந்துட்டேன். இன்னைக்கு நான் ஜென்மா எடுத்துட்டேன். எனக்கு பல பிறவிகளுக்கான ஆசை ஜென்மத்துல நீங்க தரீங்க. நான் பல ஜென்மத்துக்கு நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் நல்லது செய்யணும். நான் நல்லது எப்பவுமே யாருக்கும் நல்லது செய்யணும். அந்த நல்ல குணங்களை கொடுக்கக்கூடியவர்கள். கெட்டதை கேட்க கொடுக்க மாட்டேன். எனக்கு கெட்டதை அழிச்சிட்டு நல்லது கேட்கலாம். இப்ப பல பிறவிகளுக்கான ஆசை எடுக்கணுமா? இல்ல ஒரு ஜென்மத்துக்கு ஆசை? ஒரு ஜென்மத்துக்கு வேணுமா? பல ஜென்மம் வேணுமா? பல ஜென்மத்துக்கு வேணும். பேராசப்படணும். இதுல மற்றதெல்லாம் பேராசப்படக்கூடாது. இந்த ஒரு ஜென்மத்துல இதே அழிஞ்சிடும். ஆனா இதுல திருடிட்டு போயிடும். ஆனா திருட முடியாதது அந்த இது. உங்க குழந்தைகள் கூட அதெல்லாம் வந்து எடுத்தாதான் கிடைக்கும். அந்த அது வாழ்க்கை ஆத்மா நம்மளுக்கு இந்த ஞான அதிகபட்ச ஞான அமிர்தத்தை கொடுத்துருக்காங்க. இந்த அமிர்தத்தின் மூலம் தான் ஆத்மா வளர்ச்சி. அப்ப அந்த அமிர்தம் எங்க கிடைக்கும்? இந்த ஞான அமிர்தம் எங்க கிடைக்கும்? அதுதான் கிடைக்கும். பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் வந்து இலவசமா கற்றுத்தராங்க. சரிங்களா? பைசாலாம் கொடுக்க வேண்டாம். பைசாவே வாங்க மாட்டாங்க அவங்க வேஸ்ட்ல. ஏன்னா இது மாதிரி நல்லா இருக்கணும்ன்ற ஒரு நல்ல உள்ளத்தோடு சொல்லுங்க. நீங்க வந்து உங்களுக்கு நீங்க தான் எடுக்கணும். வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அதனாலதான் கொடுக்க முடியும். அப்ப கொடுக்குற இடத்துல வாங்க முடியும். ஆனா இந்த சங்கம யோசனை மட்டும்தான் எடுக்க முடியுமா? சரிங்களா? இப்போது இல்லை, எப்போதும் இல்லை. நாளைக்கு பார்க்கலாம் முடியாது. நாளைக்கு ஓடி நீங்க இந்த சென்றுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 7 days கோர்ஸ் கொடுப்பாங்க. அதுல உங்களை அறிய வைப்பாங்க. பரமாத்மா யாருங்கிறத அறிய வைப்பாங்க. அவங்க கூட சகஜமா பேசு. நல்லது கெட்டது எதுவும் அவங்க பின்னால இருந்து டைரக்ஷன் கொடுப்பாரு. குழந்தை இதை செய்யாது, டைரக்ஷன் கொடுப்பாரு. புரியுதா? ஒரு ஆபத்து வரப்போதுன்னா கர்ம கணக்கு வழி வரும். இனியோட இருக்கும்போது பாதுகாக்கப்படுகிறது. அர்ஜுனனை கிருஷ்ணன் எப்படி காப்பாத்தினாரு? கர்ணன் ஒரு அம்புல சாகணும்னு இருக்கு. ஆனா அவரு என்ன பண்ணாரு? அம்பை போட்ட உடனே கீழே ஒரு அம்பு காமிக்கிறாரு. அந்த தேர்ல அம்பவும் அவன் கீழே இருந்து கிரீடத்தோட போயிடுச்சு. அதே மாதிரி நீங்க எல்லாருமே யாரு? சிவன் கையில இருக்கக்கூடிய குழந்தைகள். உங்களுக்கு பிரச்சனைகள் வராம இருக்காது. நீங்க போயிட்டு நினைக்கக்கூடாது. வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும். அப்ப அவர்களுடைய நிதி சதா சர்வகாலம் இருக்க இருக்க ஒவ்வொரு நொடியிலையும் நினைக்கும். மூச்சு கூட அவருடைய சுவாசம். அப்பா அப்பான்னு கூப்பிடுது. பாபான்னு நாங்க சொல்லுவோம். சாய்பாபா சீனாங்க அதெல்லாம் கிடையாது. பாபான்னு அப்பா அப்பாங்கிறத அவர் கடிக்குள்ள காதுக்குள்ள கேட்கிறாங்க. சார பேசுங்க. அதனால சத்தமா பேச வேண்டாம். மனசுக்குள்ளே நீங்க பேசுங்க. என்ன சத்தம் வந்தாலும் சத்தத்தை கவர்ந்துதான் நம்ம போகணும். நம்மள
இருந்தாலும் நான் என் தந்தை கூட பேசப்பேன். என்னுடைய பல ஜென்ம கர்ம கணக்குகளை நான் தீர்க்கணும்னா அவர்கிட்ட ஒரு ஆபீஸ்ல கணக்கு இன்னொரு ஆபீஸ்ல உங்க ரிஜிஸ்டர் காட்டினீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்காது. இந்த ஆபீஸ்க்கே போக மாட்டோம். சிமெண்ட் தான் காட்சி ராமேஸ்வரம் தான் போறோம். உடல்ல உள்ள அழுக்கு போகும். இந்த ஆத்மாவோட அழுக்க நீங்களும் தான் என்ன பண்ணணும், நம்ம அழிக்கணும். சரிங்களா? இந்த கிளாஸ் எங்க இருக்குன்னு ஒரு பக்கத்துல இருக்கும். கொடுப்பா, நீங்க தாகத்தோட இருந்தீங்கன்னா தாகத்துல கொடுத்துருவாரு தண்ணி. நீங்க ஏனோ தானு கேட்டு போறீங்கன்னா அவருக்கு ஏன்னா எல்லாருமே மேல போகும்போது கேட்பாரு, என் குழந்தைங்க சொல்லிச்சா கேட்டியா, உனக்கு என்ன பதவி வேணும், நீ என்ன சமாச்சாரம் காட்டுப்ப, வீடு நிலம் எதுவும் கூட வராது. புரியுதா? சேர்த்து வச்ச நல்ல குணங்கள் பண்புகள் இதுதான் நம்ம ஆத்மாவோட ரெக்கார்டாக. புரியுதா? நான் நன்றி சொல்லணும். கூட கூட்டிட்டு போங்க. அப்பா என் கூட வாங்க, என் கூட இருங்க. எனக்கு என்னதான் நல்லதும் கெட்டதும் எனக்கு தெரியாது. இந்த உலகத்துல வாழ தெரியல. ஏன்னா இது முள் நிறைந்த காடு. நம்ம கலியுகம் என்பது முள் நிறைந்த காடு. காடுக்குள்ள போனா எப்படி நடப்பீங்க? கீழே என்ன சைட்ல மிருகம் வருமா? இந்த கலியுகத்துல நம்ம வாழணுமா? நம்மளுடைய நம்ம எவ்வளவுதான் நல்லா நினைச்சாலும் நம்ம குறை கூற ஆள் இருக்காங்க. திருஷ்டி புத்தி எல்லாம் எப்படியா மாறுனா அவருடைய சக்தி கிரகணம் நம்ம மேல உள்ள விட உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. ஈஸ்வரன் உங்களுடைய நீங்க விரிச்சுவாங்க. உங்களை எப்ப நீங்க அன்பா கூப்பிடுறீங்களோ அப்ப உங்க மேல என்ன பண்ணாது, மழை எல்லாம் வரும், வராம இருக்காது. பாதுகாப்புங்கிற கொலையை உங்க மேல விரிச்சுடுவாங்க. புரியுதா? ஒரு அன்பு சிறகுகளால் நம்மளை எப்படி குடைமான குடைகளாக வச்சுக்கலாம். அவரை நினைக்க அன்பா நினைக்கணும். அதான் சத்தியம், சிவம், சுந்தரம், சத்தியமானவரு, அழகானவரு, நன்றி செய்யணும். சிவன் நம்மளை சோதனை செஞ்சாதான் நம்ம முன்னேறோம். பயப்படக்கூடாது. நம்மளால தைரியமானவங்களா மாறும். சரியா? ஓம் சக்தி. ஓம் என்றால் உயிர். அமைதியா தான் இருந்துச்சு. இந்த கீழே பிறப்பு சக்கரங்கள் எப்ப மாற்றுதோ இந்த சரீரம் கிடைக்குது. அதுக்கு தக்க வேலை ஏதாவது ஆண்கள் கிடைக்கும். அப்பதான் கஷ்ட பிரச்சனை எல்லாருமே வந்து நான் துக்கம் தான். அப்ப எல்லாமே இறைவனுடைய இது. இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு போய் நீங்க குத்துவளக்கு அவர் பண்ணி ஏற்றும் போதெல்லாம் அப்பா சுத்தி காரியம் இருப்பாங்க. எல்லா மேலும் இருக்கனால அவர் வருவார். பின்னாலே பாதுகாப்பா உடையா வருவார். ஆனா நீங்க உண்மையான நம்பிக்கையோட ஆத்மா